ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மாசி மாதத்தின் முதலறுவடையை பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது மாசி மாதத்தின் முதல் அறுவடைங்க. ஏன்னா இந்த மாசி மாதம் போட்ட விதையில் கொடிங்களில் இப்போ தாங்க ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணுறேன். அதை தான் உங்கள்கிட்ட காட்டுறோங்க. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு புது செடியினுடைய அறுவடை காட்டுறோங்க. பாருங்கள், நீங்கள் ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ நான் அறுவடை பண்ணுறதை உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டுறேங்க. பாருங்கள், எவ்வளோ அழகான பீக்குங்க, எவ்வளோ பெரியதாக இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா ரெண்டாவது அறுவடையே எடுத்துட்டுங்க. ஏன்னா இப்போ 2-3 காய் அறுவடை பண்ணிட்டேங்க பீக்குங்காய். அது உங்களுக்கு வருங்க வீடியோ. வாங்க, அடுத்தது நம்ம தக்காளி பறிச்சிக்கலாம். எவ்வளோ தக்காளி இருக்குது பாருங்கள். என்ன ஒன்று, தக்காளி ரேட்டு தான் இப்போ கம்மியாக போச்சுங்க. தக்காளி ரேட்டு விற்கும் போது நம்மளுக்கு தக்காளி விளையிறது இல்லைங்க. தக்காளி விலை கம்மியாக இருக்கும் போது தாங்க தக்காளி விளையுது. நாம் ஆரோக்கியமான தக்காளி சாப்பிட்றது திருப்தின்றதுனால தக்காளி விளைஞ்சிட்டு இருக்கிறேங்க நான். தக்காளி இந்த மாதிரி நம்ம விளைஞ்சி சாப்பிட்றதுனால எந்த ஒரு ரசாயனமும் கெமிக்கலும் நம்மளுக்கு தக்காளியில் வரதில்லைங்க. ஏன்னா தக்காளியில் தாங்க சமையலுக்கு அதிகமாக தக்காளி தாங்க தேவைப்படுது. அதனால் நம்ம தக்காளி அதிகமாக தேவைப்படுறதுனால அதை மட்டும் நம்ம அதிகமாக பயிரிட வேண்டியதாக இருக்குதுங்க. வேறு எதுக்கும் நான் முக்கியத்துவம் அதிகம் கொடுக்குறது இல்லைங்க. தக்காளிக்கு மட்டும்தாங்க அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறதா இருக்குது. இப்போ கூட ஒரு 10 பேக் நட்டுருக்குறேங்க. தக்காளியெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயில் காலத்துக்கு நல்லா வருங்க. அதனால தான் சரி நட்டு விட்ருக்குறேங்க. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இப்போ உங்களுக்கும் நான் வீடியோவில் தொடர்ந்து அதை காட்ட தாங்க போகிறேன். பாருங்கள் நீங்களும். அதனால் சரி, இன்றைக்கி ஒரு 6 பேக் நான் விதை நடலான்ட்டு இருக்கிறேங்க. அதுவும் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேங்க. இன்றைக்கி என்ன பண்ணலான்னு இருக்கிறேன், சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் பீட்ரூட்டு, முள்ளங்கி, இதெல்லாம் ஒரு கீரை பேக்கு, பாலக்கீரை இன்னொரு பேக் போட்டு விடலான்ட்டு இருக்கிறேங்க. அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு 5 பேக்கு விதை போட்டு விடலான்ட்டு இருக்கிறேங்க. இன்றைக்கி நட்டு உங்களுக்கு அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. ஏன்னா நான் இந்த வெயில் காலத்தில் சின்ன வெங்காயம் வளர்க்கலாங்க. இந்த மாதிரி பூண்டு எதுக்கு நான் வளர்க்குறேன் அப்படின்னா, அந்த தாளை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. சின்ன வெங்காய தாளும் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அந்த தாளை போட்டு நம்ம சமையல் செய்யும் போது நல்லா ஃப்ளேவராக இருக்குங்க. அதுக்கு வேண்டி நான் நட்டு வைக்கிறேங்க. ஏன்னா இப்போ வெயில் காலத்தில் வேறு எந்த காய்கறி போட்டாலும் கொஞ்சம் வர்றது கஷ்டமாக இருக்குது. அதனால் சரி இந்த மாதிரி ஐட்டத்தை போட்டுக்கணும்னா, நம்மளுக்கு வெயில் காலத்தில் வளர்க்கக்கூடிய பயிர் தாங்க சின்ன வெங்காயம், இந்த மாதிரி கிழங்காயிட்டுங்க. இந்த மாதிரிலாம் வெயில் காலத்தில் நட்டுக்கலாங்க. ஏன்னா அது கிழங்குங்க அழுகாதுங்க. இப்போ நான் கிழங்குலாம் எதுவும் போடலைங்க. இப்போதைக்கு சின்ன வெங்காயமும் பூண்டு, ஒரு பீட்ரூட் விதை நாற்று விட்டு வச்சுருக்குறேங்க. அது இதெல்லாம் ஒரு 5 பேகு கீரை எல்லாம் போட்டு விடலான்ட்டு இருக்கிறேங்க இன்றைக்கி. அதுவும் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேங்க எப்படின்னு. வாங்க கத்திரிக்காய் பறிச்சிக்கலாம். கத்திரிக்காயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி புது செடிலேருந்து அறுவடையும் வருதுங்க. இது பழைய செடி ஒரு 2 செடி இருந்ததுங்க. அந்த செடியிலேருந்து 2 செடியிலேருந்து அறுவடை எடுக்கிறேங்க. உங்களுக்கு புது கத்திரிக்காய் செடியும் இதில் அறுவடை காட்டியிருக்கிறேங்க. அதையும் பாருங்கள். ஏன்னா பழைய செடியும் ஒரு 3 செடி காய் இன்னும் கொடுத்துட்டே தாங்க இருக்குது. அதனால தான் சரி அதையும் உங்களுக்கு காட்டுறோங்க. பாருங்கள், இன்னும் செடியும் நல்லா ஹெல்த்தாக தாங்க இருக்குது. இது காய் நிறைய கொடுக்குதுன்றதுனால தாங்க இந்த செடியை நான் எடுக்கலை, இருக்கட்டும்னு சொல்லி விட்டுருக்குறேங்க. ஏன்னா புது செடி நம்ம காய் வர வரைக்கும் பழைய செடி நம்ம வச்சுக்கணுங்க. அதுதான் கரெக்டுங்க. நாங்கள் புது செடி பாருங்கள் எப்படி காய் இன்றைக்கி பறிக்கிறேன்றதை உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இதெல்லாம் புது செடி கத்திரிக்காங்க. இது பார்த்திங்கன்னா 12க்கு 12 பேக்கில் ஒரே ஒரு செடி தாங்க வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கொடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொரக்காய் கொடியெலாம் நல்லா ஏற ஆரம்பிச்சிருச்சு. பீங்க கொடி நல்லா பந்தில் பிடிச்சி நல்லா படர ஆரம்பிச்சிருச்சு. பாவக்காய் கொடி, அப்புறம் லாங் பீன்ஸ் கொடிங்க, இந்த மாதிரி எல்லா கொடியுமே ஓரளவுக்கு இப்போ நல்லா படர ஆரம்பிச்சிருச்சுங்க. கொடியை நல்லா பிடிச்சிக்கிச்சிங்க. உங்களுக்கு அதுவும் இதுக்கு மேலே உங்களுக்கு வீடியோவில் நான் காட்டுறேங்க. அப்புறம் இந்த வீடியோவில் ஒரு பழச்செடியினுடைய அப்டேட் இருக்குதுங்க. அதையும் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட்டு கொடுங்க. ஏன்னா பழச்செடி காட்டியிருக்கிறேங்க. எப்படின்னா இது பார்த்திங்கன்னா கனவாழக்கீரைங்க.
எப்படின்னா இந்த நம்ம ஏற்கனவே நான் கலாக்கான்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க. ஒரு பழச்செடியினுடைய பூவை காட்டியிருப்பேன். அதனுடைய பிளான்ட்டு தாங்க இப்போ பூ வச்சது உங்களுக்கு காட்டுறேங்க இதில். வாங்க அடுத்தது வந்து பாலக்கீரை கொஞ்சம் பறிச்சிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாலக்கீரை. நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இலை எது எது பெருசாக நீட்டிகிட்டு இருக்கோ அதை மட்டும் நான் கிள்ளிக்குவேங்க. இப்படி கிள்ளும் போது நம்மளுக்கு சின்னதாக இருக்கிற இலையெல்லாம் சீக்கிரம் வளர்ந்துருங்க. அப்போ 2-3 நாளைக்கு ஒரு டைம் நம்ம வந்து பாலக்கீரையை பறிச்சிக்கலாங்க. இந்த பாலக்கீரை பயிரிடுறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க இது. ஏன்னா நம்ம வந்து சீக்கிரம் நம்ம கீரையை கிள்ளணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. எது பெரிய இதெல்லாம் இருக்குதோ அதை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு. சின்னதாக இருக்கிற இதில் இன்னும் ஒரு 3 நாள் விட்டிங்கன்னா மறுபடியும் அது பெருசாகிடுங்க. அப்போ அதை மட்டும் வந்து கிள்ளிக்கலாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு பிடி பாலக்கீரை நம்மளுக்கு கிடச்சிருங்க. அன்றைக்கி சமையலுக்கு உண்டான பாலக்கீரை நம்மளுக்கு கிடச்சிருங்க. இந்த சைடில் முளைச்சிங்கிற தண்டுக்கீரை நிறைய இருக்குதுங்க. அதனால் அதையும் இன்றைக்கி எல்லாம் பறிக்கிறேன். சிவப்பு தண்டுக்கீரை எல்லாமே இன்றைக்கி வந்து பறிக்கிறேங்க. அதுதான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்டுறேங்க, பாருங்கள். இது தாங்க அந்த பழச்செடி. நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிச்சிருப்பேன். அது பூ என்ன பூனே தெரியலிங்கன்னு சொல்லியிருப்பேன். அது கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட்டு கொடுத்துருந்தீங்க, நானும் அவளாக இருக்கிறேங்கன்னு. அவங்களுக்கு வேண்டி இந்த வீடியோவை நான் சீக்கிரம் போட்டேங்க. ஏன்னா அவங்க அந்த வார்த்தை சொன்னதை வச்சு நான் சரி அவங்களும் அவளோட இருக்கிறாங்களேன்ட்டு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சீக்கிரமே போஸ்ட் பண்ணேங்க. பாருங்கள் பூவை எப்படி வச்சுருக்குது பாருங்கள். கரெக்டாக நம்மளுக்கு இந்த கலர் காக்கனா மாதிரியே இருக்குதுங்க இந்த பூ. ஆனால் பார்த்தா கூகுளில் அந்த பூவை சர்ச் பண்ணி பார்த்தோம்னா அது கலாக்கா தாங்க இது. அதாவது கெலாக்கா தாங்க இந்த செடி. அது கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா அது வந்து கெலாக்கானுடைய பூ தான் காய் தான்றது நல்லா தெரியுதுங்க. என்ன ஒன்று இதில் வந்து ஆன்லைனில் நான் வந்து பிளாக் செடி போட்ட செடி இப்போ வந்து எனக்கு வந்து கெலாக்காயாக மாறி நிற்கிதுங்க. ஆன்லைனில் செடி வாங்குறதுல இது ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. ஏன்னா நம்ம போடுறது ஒரு செடி, வர்றது ஒரு செடி, அது காய் வைக்கிறது ஒரு காயாக வைக்கிது. அது ஒன்று தாங்க இந்த ஆன்லைனில் வாங்கினோம்னா நம்மளுக்கு ஒரே ஒரு பிரச்சனை, நாம் போடுற பழச்செடி வரமாட்டேன்துங்க. இப்போ நான் போட்டது வந்து பிளாக் செடி தாங்க போட்டிருந்தேன். ஆனால் இது வந்தது பாருங்கள், கலாக்காய் செடி வந்திருக்குது. நான் என்ன நினச்சி வளர்த்திட்டு வந்தேன், இது பிளாக் செடி தான் இப்படி செடி இருக்குது அப்படின்ட்டு நான் வளர்த்திட்டு வந்தேங்க. சரி காய் எப்படியும் வைக்கும் போது பார்த்துர்லான்ட்டு தாங்க இவ்வளோ நாளாக இது வளர்த்திட்டு வந்தேன். இப்போ பூ வச்சாச்சுங்க. அதனால் உங்களுக்கும் மறுபடியும் இதை வந்து காட்டுறேங்க. இது வந்து கெலாக்காவோட செடி தான் அப்படின்றது உறுதியாக தெரிஞ்சிருச்சுங்க. இது எப்படி இருக்குது, இப்போ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் கொடுங்க. ஏன்னா இதுவும் நல்லா உடம்புக்கு ஆரோக்கியமான பழந்தாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதனால தான் நானும் சரி பரவாயில்ல விடு, இது நம்ம சின்ன வயசில் ஸ்கூலில் சாப்பிட்ட காய் தானே இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டேங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன வயசு ஞாபகத்தை இந்த செடி வந்து எனக்கு ஞாபகப்படுத்திடுச்சுங்க. வாங்க அறுவடையை பார்க்கலாம். இன்றைக்கி பாருங்கள், தக்காளி தான் இன்றைக்கி ஹைலைட்டு. 2 கிலோ தக்காளிக்கு இருக்குதுங்க. ஒரு பீக்கங்காய் இருக்குது, 1/2 கிலோவுக்கு மேலே வருங்க. கீரை கட்டு பெரிய கட்டுங்க கீரை. சிகப்பு தண்டுக்கீரையும் பச்சை தண்டுக்கீரையும் பறிச்சிருக்கிறேங்க. பாலக்கீரை கொஞ்சம் பறிச்சிருக்கேன். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு 1.5 கிலோ வருங்க கத்திரிக்காய். அந்தளவுக்கு கத்திரிக்காயும் இருக்குதுங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ புதன்கிழமை வருங்க, பார்த்து அதுக்கும் சப்போர்ட் கொடுங்க. பாய்.